ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதியில் இலவச டிக்கெட் வாங்குவதற்கு ஆட்கள் இல்லைங்க. இன்று நேரடி சாமி தரிசனத்துக்கு 6 முதல் 8 மணி நேரம் தான் ஆகுது தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உண்டான விரிவாக்கம் நாளை முதல் புரட்டாசி மாதத்துக்கு உண்டான ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி உண்டான நிலவரம் அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போனீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலில் நாளை செப்டம்பர் 24 தொடங்கி அக்டோபர் 2 வரை புரட்டாசி மாதத்துக்கு உண்டான ப்ரமோஷன் தொடங்குகிறது. அதன் காரணமாக நேற்றும் இன்றும் பக்தர்கள் கூட்டம் இல்லை. இன்று இலவச தரிசன டிக்கெட் 4 மணி முதல் 5 மணிக்கு தர தொடங்கும். ஆனால் தற்போதிலிருந்தே பக்தர்கள் இலவச தரிசன டிக்கெட் பெறுறதுக்கு காத்திருக்காங்க. எதனால்னா ப்ரமோஷத்தின் நாள் தரிசனம் பார்த்தா சிறப்பாக இருக்கும். ப்ரமோஷன் நாள் இலவச தரிசன டிக்கெட் எல்லாமே 25,000 டிக்கெட் தரதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு கடுமையான கூட்டம் இன்று முதல் இருக்கும். ஆனால் திருமலையில் தரிசனம் செய்வதற்கு இன்று ஆட்கள் இல்லை. திருப்பதியில் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்ரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் இந்த 3 இடங்கள்லையும் கொடுக்குறாங்க. மதியம் 4 மணிக்கு காலையிலேருந்தே பக்தர்களை ஒரு இடத்த தகுந்தவரை அலோவ் பண்ணுறாங்க. விஷ்ணுவாசனை மட்டும் காலையில் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? நேற்று நிலவரம் பற்றி பார்த்துருவோம். நேற்று பக்தர்களுக்காக மதியம் 5 மணி தான் டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று தரிசனம் செய்வதற்காக 21,000 டிக்கெட் கொடுத்தாங்க. அதில் இன்று காலை 3 மணிக்கு ஒரு 4,000 டிக்கெட்டும், காலை 11 மணிலேருந்து இரவு 9 மணி வரை 17,000 டிக்கெட்டும் வழங்கினாங்க. நேற்று மதியம் 5 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் இன்று காலை 6:45 தான் டிக்கெட் காலியானதாக தகவல் இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டோடைய டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. 3,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 3,000 டிக்கெட் பார்த்திங்கன்னா நேற்று மதியம் 5 மணிக்கு தர தொடங்கினாங்க. இன்று காலை 8:40 நிலவரப்படி 1,500 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. நாளைக்கு இன்னும் தரிசன நிலவரத்தை சொல்லிடுறேன். நாளை முதல் புரட்டாசி மாதம் ப்ரமோஷனுக்கு டிக்கெட் இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாளை தரிசனம் செய்வதற்கு இன்று டிக்கெட் வழங்கப்படுகிறது. திருப்பதியில் 3 இடங்கள்லையும் தற்போது பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் க்ரௌடாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 25,000 டிக்கெட் தரதான் தேவஸ்தானம் சார்பாக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. பக்தர்கள் இந்த டிக்கெட்டை வாங்கினீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்தில் தரிசனம் பார்த்துடலான்றது என்னுடைய கணிப்பாக உங்ககிட்ட வைக்கிறேன். ஈவினிங் என்ன க்ரௌட் இருக்குது, நாளைக்கு இதை பற்றி எப்படி இருக்கணும் அப்டேட் அனைத்தும் நான் உங்களுக்கு எல்லாம் டேட்டா சர்க்கியூட் பண்ணி டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம் தேவஸ்தானம் சார்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது 23/9/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 மணி நேரம் ஆகுது என்றும் 5 குடன்களை பக்தர்களை தங்க வச்சதாக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தற்பொழுது நேரடி சர்வ தர்ஷனுக்கு டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து அலோவ் பண்ணுறதாகும். தற்பொழுது வெறும் 1043 பேர் தான் பக்தர்கள் காத்திருக்கிறதாகும். காலையிலேருந்து 5,400 பேர் தரிசனம் பார்த்ததாகும். 28,557 பேர் தரிசனம் பார்க்கறதுக்காக தேவஸ்தானம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நேற்று 22/9/2025 அன்று 60,681 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 19,510 பேர் மொட்டை அடித்ததாகும். 4,06,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். வெறும் 5 குடங்களை தான் நேற்று பக்தர்களை தங்க வச்சாங்க என்ற அறிவிப்பு நம்மகிட்ட கிடைச்சிருக்கு. நேற்று 5 முதல் 8 மணி நேரம் ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச தரிசனத்துக்கு 3 முதல் 4.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 8 மணி நேரம் வரை இன்று ஆகலாம். அதே மாதிரி ரூம் புக்கிங் தினந்தோறும் காலை 5 மணிக்கு திருமலை சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுப்பாங்க. இன்று காலை 6:20 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 958 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 900 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதாகும். 1000 ரூபாய் 1,100 ரூம் எதுவும் அவைலபிலிட்டி இல்லைன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக டிசம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் சீனியர் சிட்டிசன் பிசிக்கல் சேலஞ்சுடைய டிசம்பர் மாதத்துக்குள்ள டிக்கெட் இன்று மதியம் 23/9/2025 மதியம் 3:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணுன்னா புக் பண்ணிக்கங்க. அடுத்தபடியாக தரிசனம் மற்றும் அகாமடேஷன் ஸ்ரீவாணி ட்ரோனட் டெஸ்ட்
ரூபாய் டொனேஷன் கட்டி வாங்குற டிக்கெட் டிசம்பர் மாதம் தரிசனம் செய்வதற்கு 23/9/2025 காலை 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் தெரிய வச்சுக்கிறேன். இம்மாதம் அங்க பிரசிடென்ட் டோக்கன் ரிலீஸ் செய்யப்படாது. அடுத்தபடியாக பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 6 சந்தைகள் கேட்டிருக்காங்க, அதை ரீப்ளே பண்ணலாம். டிசம்பர் மாதம் 300 டிக்கெட் எப்பொழுது ஓப்பன் பண்ணுவாங்க? 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஓப்பன் செய்வாங்க. டிசம்பர் மாதத்துக்கு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் சொல்லுங்கள். இன்று மதியம் 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. 28/9/2025 அன்று சண்டே டோக்கன் கிடைக்குமா? கிடைச்சா சொல்லுங்கள். 4 மணிக்கு மேலே டிக்கெட் கொடுப்பாங்கண்ணா. சார் நாங்கள் 24ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு வருவோம். இலவச தரிசன டிக்கெட் எத்தனை மணிக்கு தருவாங்க? மேக்ஸிமம் டிக்கெட் இருக்காது, ஈவினிங் 4 மணி தான் டிக்கெட் தருவாங்க. சரிங்களா? அக்டோபர் 1ஆம் தேதி ஃப்ரீ தர்ஷன் எப்படி இருக்கும்? செம்ம க்ரௌடாக இருக்கும் சார். அக்டோபர் 2ஆம் தேதிக்கு ப்ரொமோஷன் இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கும் சார். நாங்கள் 30ஆம் தேதி திருப்பதி வரலாம் பிளான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சரஸ்வதி பூஜை இருக்கிறதுனால க்ரௌட் எப்படி இருக்கும்? க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா ப்ரொமோஷன் நாட்கள் அது, கண்டிப்பாக க்ரௌட் இருக்கும். அக்டோபர் 8ஆம் தேதி பாலாஜி பேருந்துல இலவச தரிசன டிக்கெட் கிடைக்குமா? தருவாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் தருவாங்கண்ணே. நைட்டு 9 மணிக்கு 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கு. எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி போனால் அலோவ் பண்ணுவாங்க? காலையில் 11 மணிலேருந்து இங்கே எப்போ போனாலும் உங்களை தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் வசதியாக ப்ரொமோஷனுக்கு ஏற்பாடு மிக தீவிரமாக செஞ்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. கியூலைன் ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. கருட சேவைக்கு உங்களோட ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. விளக்கு அலங்காரம்லாம் மிக அருமையாக இருக்குது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வேறு என்ன டவுட் எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.